பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக்காக இருப்பான், ஹெவி சைஸ் ப்ரோ. லாங் கோட்லேயே ரொம்ப ஹெவி சைஸ். லெவனன்ட் அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி டாக்ஸ் பார்த்து இருக்க மாட்டாங்க இல்லை ப்ரோ? அதாவது நம்ம கிட்ட பப்பி இருந்துச்சு, இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம் இவனை. எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சுங்க ப்ரோ? இவனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 42 days ஆச்சுங்க ப்ரோ. 42 days தாங்களா? ஆமாம், 6 பப்பீஸ் இருக்குது ப்ரோ. 6 பப்பீஸ் இருக்குது. ஓகே, எத்தனை மேல் எத்தனை 5 மேல் 1 ஃபீமேல். 100% பப்பி சூப்பராக வரும். ஒரு கேசியோடனா 30 வரும், கேசி நான் கேசினா 25 வரும். 20 ஃபீமேல் எடுத்தால் நம்ம மேட்டிங்க்கு கண்டிப்பாக பிரதர். மேல் எடுக்கிறவங்களுக்கு ப்ரோ, மேல் எடுக்கிறவங்க இந்த பப்பி எடுக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம மேட்டிங் தரலாம் பிரதர். நீங்கள் சொல்கிறீங்க பேரண்ட்ஸ் வந்து டாப் குவாலிட்டியாக இருக்காங்க, பட் இவங்களை எப்படி நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறதுங்க? தூக்க கூட முடியல. பப்பி சரியான வெயிட் பிரதர். ஓகே, சரி. தோட்டத்துக்கு வீட்டுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பிரதர். ரிச் லுக் மாதிரி இருக்கும், நல்லா லாங் கோட் சூப்பராக இருக்கும். ஜைஜாண்டிக்கா சிங்க மாதிரி வரும். வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ஸ்டார்டிங் இருக்குது. 16,000 மேல் லாங் கோட். லாங் கோட். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவா பெட்ஸுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல செல்வபுரத்தில் இருக்காங்க. இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி மட்டும்தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கள் பப்பீஸும் சேலுக்கு இருக்குது, அதை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யுவராஜ் தான் இருக்கார், வெட்டி போய் செஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ கெனலில் வந்தால் நிறைய டாக்ஸ் பார்க்கலாம், பட் இன்னைக்கு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் சொல்லி இன்னைக்கு நம்ம கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் மட்டும் இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் மேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்க. இன்னொரு 1 monthல எல்லா பப்பீஸ் கிடைக்கும். ஸோ நம்ம கெனல் கொரோனா எப்படி வரதுங்க ப்ரோ? நம்ம வந்து பேரூர் செல்வபுரம். ஓகேங்க. செல்வபுரத்துல நம்ம தெலுங்குபாளையம் தான் நம்ம ஃபார்ம் இருக்குது. ஓகே, அப்படியே போய் நம்ம டேரெக்டாக டாக்ஸ் எல்லாம் பார்த்துலாங்களா ப்ரோ? இவன் பேர் வந்து புல்லட் ப்ரோ. இவன் மேல் லாங் கோட் ஹெவி சைஸ் பப்பி. ஓகே. இவனோட பப்பீஸ் தான் இவன். ஓகே. இவனோட பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன். ஓகே, அப்படியே ஒரு ஜென்ரேஷனாக வச்சிருக்கீங்க. ஒரே லைன் தான் பிரதர் நம்மகிட்ட எல்லாமே. ஸோ இந்த மேல் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஹியூஜாக இருக்கான் பிரதர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக்காக இருப்பான், ஹெவி சைஸ் ப்ரோ. லாங் கோட்லேயே ரொம்ப ஹெவி சைஸ். ஓகே. இதில் பார்க்கவே நேரில் வந்து பார்த்தா ரொம்ப ஜைஜாண்டியாக இருப்பான். அதே மாதிரி கார்டியனுக்கு வந்து பயங்கரமாக இருப்பான். ஓகே. செம கார்டியன் பர்பஸ். ரிச் டேன். என்ன டேன் சொல்லுவீங்க? இது வந்து ரெட் அண்ட் டேன் பிரதர். ரெட் அண்ட் டேன். நல்ல அந்த ஃபர் எல்லாம் நல்லா இருக்காங்க ப்ரோ. நல்ல ஹெவி சைஸ் தான் சொல்லும்போது, நல்ல ஹெவி சைஸ் இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் ஃபீமேல். ஓகே. இவனோட பப்பீஸ் தான் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. இவனோட பப்பீஸ் தான் இருக்கு. ஓகே. போன டைம் லிட்டர்மென்ட் ஆன பப்பி அவன். ஓகே. அவன் தான். நல்லா இருக்கா ரீடைன்? அவனுக்கு பார்த்தீங்கன்னா 11 months ஆச்சு. 11 months, 11 மாசம் ஆச்சு அவனுக்கு. ஓகே. அவனே இன்னி பப்பி தான். ஓகே, பப்பி தான். பட் லக்கி இங்க வா. பிளாக் மாஸ்க் ப்ரோ. பிளாக் மாஸ்க். ஓகே. லக்கி இங்க வா. அவன் பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் டான் பிரதர். ஓகேங்க. இவன் வந்து லிவர் அண்ட் டான் நம்ம ஓன் இதுதான். இதோட அம்மாவுக்கு பிறந்தது. ஓகே. நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. லெவனன்ட் அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி டாக்ஸ் பார்த்து இருக்க மாட்டாங்க இல்லை ப்ரோ? அதாவது நம்ம கிட்ட பப்பி இருந்துச்சு, இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம் இவனை. நல்லா இருக்கான். இது சூப்பராக லாங் கோட்டுங்களா? இது வந்து ஷார்ட் கோட். ஓகே. ஆனால் லாங் கோட்டுக்கு இதோட லைன்ஸ் தான் இது எல்லாமே ஒரே லைன்ஸ் தான். ஓகே. ஆனால் பப்பீஸ் வந்து நம்ம வேற பிரதர். பப்பீஸோட ஃபாதர் வந்து வேற. இவனோட பப்பீஸோட ஃபாதர் வந்து வேற. ஓகே. இப்போ நம்ம கெனலில் லாங் கோட்ஸும் வச்சுருக்கீங்க, ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க. இப்போ இவங்களோட மெயின்டெனன்ஸ் அண்ட் நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க பிரதர்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கைடிங் பண்ணிடலாம் பிரதர். நம்ம கிட்ட பப்பி வேணாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் கைடிங் பண்ணி கொடுத்துலாம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. லாங் கோட் இருக்குது, மீடியம் கோட் இருக்குது, ஷார்ட் கோட் இருக்குது. ஓகேங்க. நம்ம எல்லா கலெக்ஷனும் நல்ல கலெக்ஷனாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்க. நல்ல கலெக்ஷனாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம வாங்குறவங்களுக்கும் நல்ல கலெக்ஷன், நல்ல குவாலிட்டியான பப்பி தரலாம். ஓகே. இப்போது க்ரூமிங் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க? ஆமாம் பிரதர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது போர்டிங். க்ரூமிங் வந்து டோர் ஸ்டெப் நம்ம வீட்லயே போய் பண்ணி கொடுத்துலாம். அவங்க டாக் மட்டும் கொண்டு வந்தா போதும், நம்ம எல்லாமே நம்மளே கொண்டு போய் பண்ணிக்கலாம் பிரதர். டோர் ஸ்டெப் வீட்லயே போய் பண்ணிக்கலாம். வீட்ல பண்ணிக்கலாம். கேட்டுக்கும் சரி, டாக்க்கும் சரி. கோயம்புத்தூர்ல மட்டும் தானுங்களா ப்ரோ? ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் நம்ம இது வேணா கோயம்புத்தூர்ல இங்க இருக்கிற வரைக்கும். இங்க இருந்து. ஓகே. இது ப்ரோ போர்டிங்? போர்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். எல்லா டாக்ஸ் எடுப்பீங்களா? எல்லா டாக் எடுப்போம். உங்களோட நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்குனவங்களுக்கு மட்டும் தானே? இல்ல பிரதர், எல்லா டாக்கும் நம்ம எடுப்போம். எல்லா டாக் எடுப்பீங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நம்ம கேரும் சொல்லி கொடுத்துலாம் பிரதர். நிறைய பேர் வாங்குறாங்க, டிப்ஸ் தெரியாது. ஓகே. நிறைய பேர் பப்பி வாங்கிட்டு அவங்க என்ன பண்றது எதுனே தெரியாம இருக்காங்க. நம்ம எல்லா டிப்ஸ் என்னென்ன இது பண்ணுவோம் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துலாம் பிரதர். ஓகே. இப்போ நம்ம கெனல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லாம வேற என்னென்ன டாக்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்கி இருக்கு. ஓகே. லேபர்டாக் இருக்கு. ஓகேங்க. கோல்டன் ரிட்ரீவர் இருக்கு. இப்போ லேப் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 ஃபீமேல் இருக்கு, மேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. 1 monthல பப்பி லிட்டர்மென்ட் ஆயிரும். கோல்டன் அதே மாதிரி, ஹஸ்கி அதே மாதிரி தான் பிரதர். ஓகே. இப்போ ஹஸ்கி பப்பி நம்ம கிட்ட இருக்கு. டேஸ் கம்மி. ஓகே. இப்போ இந்த மாதிரி லாங் கோட் பப்பி வாங்கி மெயின்டைன் பண்ணோம்ல, அதுக்கே ஒரு தனி இது வேணும் பிரதர். மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான் பிரதர். நம்ம பார்த்துக்கிறது தான் இருக்குது. கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே ப்ரோ. இது பப்பீஸ் ப்ரோ, நம்ம கிட்ட இருக்க பப்பீஸ். ஓகேங்க. எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சுங்க ப்ரோ? இவனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 42
2 days ஆச்சுங்க பிரதர். 42 days தாங்களா? ஆமா. பார்த்தா 3 மாச பப்பி மாதிரி இருக்காங்க. அதான் பிரதர் 42 days ஆச்சு. 2 டைம் டிவார்மிங் பண்ணியிருக்கேன். பப்பி டிபி போட்டிருக்கேன். அந்த கார்டோட காமிச்சாலும் பப்பி ஹெவி சைஸ் வரும் பிரதர். ஓகே. எப்படி இந்த சைஸ் எல்லாம் வருது? பிரதர் ஃபாதர் நல்லா இம்போர்ட் பிரதர். ஃபாதர் இம்போர்ட் நல்ல லைன்ஸ் இருந்தா மட்டும் தான் நல்லா பப்பி ஹெவியா வரும். ஓகே. சோ ஃபீமேல் உங்களோடது இம்போர்ட்ல மேட் பண்ணிருக்கீங்க? ஃபீமேல் நம்மளது பிரதர். ஃபாதர் வந்து இம்போர்ட்ல மேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்ப பேப்பர்லாம் உங்களுக்கு இருக்கு? பேப்பர் இருக்கு பிரதர். ஓகே. நல்ல லைனேஜ் கேசியோட இருக்கு. ஓகே. சோ இப்போ கேசியோட கொடுக்கலாம். நான் இதுலயும் தரலாம் பிரதர். கேசி கேட்டாலும் கொடுக்கலாம். கேசியோ கேட்டாலும் கேசி எல்லாமே கொடுக்கலாம். ஓகே. பப்பி நல்லா ஹெவி சைஸ் வரும் பிரதர். எவ்வளவு பப்பீஸ் வந்திருக்கு ப்ரோ? ப்ரோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 6 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 6 பப்பீஸ் இருக்கு. ஓகே. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்? 5 மேல் ஒரு ஃபீமேல். 5 மேல் ஒரு ஃபீமேல். நல்ல இதாச்சே. ஆமா பிரதர். சரி ப்ரோ. சோ மதர் இவ தான் இல்லீங்களா? மதர் வந்து இதான் பிரதர். ஓகே. மதர் இது. இந்த மதரோட முன்னாடி இருந்த பப்பி இவன் பிரதர். ஓகே. சோ மதர் இவ, இது மதர், அதோட பப்பீஸ் பிரதர். ஓகே. சோ இவங்களும் நல்ல கோட்டோட தான் வருவாங்க இல்லீங்களா? ப்ரோ நல்ல கோட், நல்ல லைன் எல்லாமே பாருங்க பிரதர். பொறுப்பான பின்னாடி டாப் லைனோட நல்லா சூப்பரா வருவாங்க எல்லா பப்பியும். ஓகே. எதிர்பார்த்துக்கு மேல வருவாங்க. என்னென்ன இதுல இருக்காங்க ப்ரோ? Black and tan, silver and tan பிரதர். எல்லாம் கோட்டிங் மாறிடுவாங்க பிரதர். ஓகே. 100% பப்பி சூப்பரா வரும். ஓகே. என்ன பிரைஸ்ல இருந்து கொடுக்குறீங்க ப்ரோ? பிரதர் நம்ம நார்மலான லாங் கோட் மேல் வந்து பாத்தீங்கன்னா 20 ல இருந்து தரம் பிரதர். ஓகே. இவன் நல்ல லைன்ஸ் பப்பி ஹெவியா வருவான். யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்க. நம்ம இவன் வந்து கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி பிரதர். ஆனா நல்ல பப்பி. காஸ்ட்லினா எவ்வளவு இருக்கும் ப்ரோ? ஒரு கேசி ஒண்ணா 30 வரும். கேசி நான் கேசினா 25 வரும் பிரதர். 25 மேல்னா? மேல் பப்பி. ஓகே. நல்ல லைன்ஸ் பிரதர். ஃபீமேல் பப்பி ப்ரோ? ஃபீமேல் பப்பி அதே தான் பிரதர். ஓகே. ஓகே. இப்போ ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி இருக்குல்ல ப்ரோ, நீங்க சொல்றீங்க பேரண்ட்ஸ் வந்து டாப் குவாலிட்டியா இருக்காங்க. பட் இவங்கள எப்படி நம்ம குவாலிட்டி செக் பண்றதுங்க? பிரதர் பப்பி சைஸ், பப்பியோட கோட்டிங் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் பிரதர். ஓகே. பப்பியோட சைஸ், பப்பியோட கோட்டிங் பார்த்தா பப்பி தெரிஞ்சுக்கலாம். பப்பி அவங்க தூக்கி பார்த்தாங்க தெரியும். ஓகேங்க. எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் டேஸ் ஜாஸ்தி கண்டிப்பா கேட்பாங்க. டேஸ் ரொம்ப கம்மி. ஓகே. சோ ப்ரூஃப் எல்லாமே நீங்க எல்லா ப்ரூஃப் இருக்கு. ஆமா எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. சோ கேக்குறவங்களுக்கு எல்லாமே எல்லா ப்ரூஃப் அனுப்பிச்சிடலாம். ஓகே. அதான் நல்ல லைன்ஸ் பிரதர். லைன்ஸ்ங்கிறது தான் பப்பி கரடி மாதிரி வரும். ஓகே. ஓகே. நீங்க வேணா தூக்கி பாருங்க, உங்களுக்கு தூக்க முடியாது. ஆமா கரெக்ட். தூக்கி பார்த்தேன், வெயிட் வந்து சரியான வெயிட்டா இருக்கும் அது. ஓகே. சோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தவரை ஆல் ஓவர் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும். இப்போ இந்த பப்பி என்ன ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற நம்ம வந்து பவர் பேக் தான் வரது கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அது வந்து பவர் பேக் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுட். ஓகே. 4 டைம் ஃபீட் பண்றோம். ஓகே. 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 சூப்பர் ப்ரோ. இப்போ பப்பீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா லைக் உங்ககிட்ட இப்போ மேல் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்களுக்கு லைஃப் லாங் நம்ம அவங்களுக்கு கைடிங் பண்ணலாம். கைட் பண்ணுறோம். ஒன் டைம் இல்லை, எப்போ அவங்க கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்கலாம். ஓகே. ஓகே. ஒரு டைம் எடுக்கலாம், இன்னொரு டைம் நானே கால் பண்ணுவேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சுவிச் ஆஃப்னு வராது, நாட் ரீச்சபிள் இந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் எப்போ கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. இப்போ பப்பீஸ் ஃபீமேல் எடுத்தால் நம்ம மேட்டிங்க்கு சப்போர்ட் கண்டிப்பாக பிரதர். மேல் எடுக்கிறவங்களுக்கு ப்ரோ, மேல் எடுக்கிறவங்க இந்த பப்பி எடுக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம மேட்டிங் தரலாம் பிரதர். மேட்டிங் தரலாம். நீங்கள் ஃபீமேல் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம் பிரதர். ஓகே. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இது வந்து 25,000-30,000 ருபீஸில் சொன்னீங்க இல்லையா? உங்ககிட்ட கம்மியான ப்ரைஸ்லையும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி யுவா பெட்ஸுங்கிற ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னி வரதுல எல்லா பப்பீஸும் சீப் அண்ட் பெஸ்ட்ல வரும். நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் பெஸ்ட் பிரைஸ்ல தருவேன். பெஸ்ட் பிரைஸ்ல, ரொம்ப பெஸ்ட் பிரைஸ். ஜெர்மன் ஷெப்பர்ட் மட்டும் இல்ல, ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லா பப்பீஸும். ஆமா. சோ ஹஸ்கீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு தருவேன். நல்ல பப்பீஸ் எல்லா பப்பீஸுமே நீ ரேட் கம்மியா வரும்போது நல்ல குவாலிட்டியான பப்பி தான். ஓகே. அதே மாதிரி 100% நம்ம கைடிங் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு. சோ இப்போ உங்களோட யுவா பெட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு அதுல இருந்ததுன்னா தெரிஞ்சு அதுல நம்ம போஸ்ட் இந்த மாதிரி போடுவோம் பிரதர். என்னென்ன பிரைஸ் எல்லாமே போடுவோம், எத்தனை டேஸ்ல இருந்து எல்லாமே போடுவோம். ஓகே. கொஞ்சம் தூக்க கூட முடியல, பப்பி சரியான வெயிட் பிரதர். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இது போக எடுத்துகிட்டு போகிற நம்ம என்ன ப்ரோ ஃபீடிங் ஃபாலோ பிரதர்? நம்ம அதான் அவங்களுக்கு நம்ம என்ன ஃபீடிங் நம்ம என்ன பண்ணுறோமோ எல்லாமே சொல்லி கொடுத்துலாம் பிரதர். ஓகேங்க. அவங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறது, அந்த பப்பிக்கு A to Z கைடிங் எல்லாமே பண்ணிக்கலாம் பிரதர். இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சிக்கன் நான் இன்னைக்கு கொடுக்கலாம் பிரதர். இன்னைக்கு எக் வேணா தரேங்க பிரதர். எக் தரீங்க, ஒரு half எக் அவிச்சு வச்சு கொடுக்குறோம். ஓகே. ஓகே. வேறு பப்பி வந்து ஹெவி சைஸ் வரும்போது நல்லா கோட்டிங்கு. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது நேரில் வந்து பாருங்கள் பப்பி எப்படி இருப்பான்னு தெரியும். பஞ்ச் பேஸ் எப்படி இருக்கு, நல்ல லைனேஜ், பப்பி சூப்பராக ஒரு எக்ஸலண்ட்டாக வரும்போது. ஓகே. நார்மல் பப்பியோட நல்ல குவாலிட்டி சூப்பராக வரும். ஓகே. ஸோ எடுக்கிறவங்க வந்து கேரண்டீடாக ஒரு நல்ல பப்பி நான் சொல்கிறேன் 100% கேரண்டி பப்பி சூப்பராக வரும்போது. நான் சொல்கிற மாதிரி ஃபீடிங் கொடுத்தனா பப்பி சூப்பராக டாப் லைன் நல்லா வரும். சரி சரி, அது கேரண்டி பேசுகிறேன் நான். ஓகே. இந்த பப்பிக்கு நான் அப்படியே ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. ஸோ ஃபேஸெல்லாம் நல்ல பிளாக் மாஸ்க்கு. ஆமாம் பிரதர், பிளாக் மாஸ்க்கு. ஓகே. இது பிக் ஆஃப் லாட்டுங்களா? பெருசாக இருக்குது பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜில் ஹெவி சைஸ் வரும் பிரதர். அதனால தான் நல்ல சூப்பராக ஒரு பப்பி. டேஸ் கம்மி பிரதர் ரொம்ப. ஓகேங்க. எல்லாம் சொல்லாமல் டேஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ் இருக்கும், அது 42 டேஸ் தான். ஓகே. ஓகே. நல்லா இருக்காங்க பப்பீஸ் பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது நேரில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும்.
கண்டிப்பாக நல்லா துருத்துரும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் நம்மளது எல்லாமே. ஓகே. ஸோ இவங்க லைன்ஸ் எப்படி ப்ரோ, கார்டிங் லைன்ஸா ஷோ லைன்ஸுங்களா? ஷோ லைன்ஸும் கார்டிங் சைடு ரெண்டுமே மிக்ஸ். ரெண்டுமே மிக்ஸ் தான். ஸோ வீட்டுக்கு ஒரு கார்டிங் வாங்கி கார்டினுக்கு சரி ஷோ லைன்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே. ஷோ பண்ணலாம் பிரதர். இப்போ இந்த ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் வாங்கி வளர்த்துறவங்க டைல்ஸில் போட்டால் லெக் பெண்ட் கண்டிப்பாக 100% டைல்ஸில் செப்பர்னு போது எந்த டாக் விட்டாங்களோ அந்த பிரச்சனை வரும் பிரதர். ஓகே. டாக்கு ஸோ டைல்ஸ்க்கு ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக எந்த பப்பீஸுமே இதுல எல்லா பப்பீஸுமே டைல்ஸ்க்கு ஆக மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கார்டிங்க்கு நல்ல ஒரு தோட்டத்துக்கு அந்த மாதிரி தோட்டத்துக்கு வீட்டுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பிரதர். ரிச் லுக் மாதிரி இருக்கும். நல்லா லாங் கோட் சூப்பராக இருக்கும். ஜைஜாண்டிக்கா சிங்க மாதிரி வரும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ரீட்டைன் பண்ண இவன் கூட நல்லா தான் வந்திருக்கான் இல்லைங்களா? அதே தான் பிரதர், அதே தான் பிரதர். பட் அவன் இப்போ இருக்க 11 மாதம் ஆச்சு பிரதர். ஓகே. அவன் நல்லா கோட்டிங் சூப்பராக இருப்பான். ஓகே. அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு இந்த டேனா அந்த சில்வர் டேனா தான் இருந்தான். ஆனால் வயசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ நம்ம கெனலில் வந்தாங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ஸ்டார்டிங் இருக்குது. 16,000 மேல் லாங் கோட் லாங் கோட் பப்பி. ஓகே ஓகே ப்ரோ. ஸ்டாண்டர்ட்லாம் ப்ரோ லைக் ஸ்டாண்டர்ட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,000. ஓகே. அந்த ரேஞ்ச்லேருந்தே கிடைக்கும். ஸோ எப்பவுமே கிடைக்கும் இல்லைங்களா? எப்போ கேட்டாலும் கிடைக்கும்போது அதே மாதிரி நம்ம வட்டினாலும் நம்ம வெளியே ஃப்ரெண்டு சர்க்கிள் வந்து எடுத்து கொடுக்கலாம். ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லா பப்பி நல்லா கொட்டி எடுத்துடலாம் பிரதர். ஓகே. ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சிடும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாலும் அதில் ஃபுல் போஸ்ட் போடும் பிரதர். ஓகே. பப்பி சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல பப்பி போட்டுருப்பேன். இன்னி வர ஃபுல்லாக அதே மாதிரி கைடுன்னு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக யுவா சேனலில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் ப்ளஸ் பப்பீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்காவது இந்த பப்பீஸ் வேணும்னா அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஸ்டட் சர்வீஸ் வேணாலும் உங்களை ரீச் பண்ணலாம்ல. ஸ்டட் சர்வீஸ் வேணாலும் ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லை எந்த ப்ரீடில் உங்களுக்கு வேணாலுமே வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார். பப்பீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹியூஜாக இருக்கிறாங்க, நல்லாவே இருக்காங்க, நல்ல பெட் ஹோம்ஸ் இருந்தாங்க, தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து வளர்த்தலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். until then, bye bye, thank you.